ஸ்ரீ குருப்பியோ நமக. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் கண்ணன் உண்மையான அன்புக்கு ஓடோடி வருவான், அந்த பக்திக்கு அவன் எப்படி வெளிப்படுவான் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஒருத்தர் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னாக்கா யாசகம் வாங்கி, அதாவது தெரு தெருவா வீடு வீடாக போயிட்டு கிருஷ்ணரோட பாடல்களையும் அந்த பாசுரத்தையும் பாடி யாசகத்தை வாங்கிட்டு வர்றது அவர் வழக்கம். அப்படி ஒரு நாள் அந்த உணவுக்காக அவர் அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பொண்ணு அவரை நோக்கி அப்படியே ஓடி வருது. குருநாதா அப்படின்னு கூப்பிடுது. இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா நம்மளை பார்த்து அதுவும் அந்த சின்ன பொண்ணு குரு அப்படின்னு கூப்பிடுதே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அன்பா என்னம்மா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, இன்னைக்கு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும், எங்கள் வீட்டுக்கு உணவு அருந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறான். அப்போ அவருக்கு ஒரே ஆச்சரியம், ஒரே சந்தோஷம் வேறு அவருக்கு. சரிம்மா, நான் உன் கூட உன் வீட்டுக்கு வரேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிருஷ்ணனோட பாடல்களை பாடிக்கிட்டே அப்படியே போகிறார் வழி எங்கும். அந்த பொண்ணுக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு. அவளும் கூட சேர்ந்து அந்த பாடல்கள் பாட ஆரம்பிச்சிட்டா. அப்போ அவர் கேட்குறாரு, உனக்கு எப்படி இந்த பாடல்கள்லாம் தெரியுது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, நான் உங்கள் குருநாதா கூப்பிட்டது காரணமே அதுதான். ஏன்னா தினமும் நீங்கள் இந்த தெரு வழியாக போகும் பொழுது நீங்கள் என்ன பாடல் பாடுறீங்களோ அந்த பாட்டை அப்படியே நான் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு நான் பாட ஆரம்பிச்சிடுவேன். நான் பாடல்கள் பாடுறதுக்கு காரணமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லுது. அவருக்கு ஒரே ஆச்சரியம், அப்படியே பிரமிப்பாக அந்த பொண்ணை பார்க்குறாரு. அந்த பொண்ணோட உடைகள் பார்த்திங்கனாக்கா அப்படியே கிழிஞ்சு போயிருக்கு. ஆனால் அதை ரொம்ப நேர்த்தியாக அவள் தச்சு அதை போட்டிருந்தா. அவளுடைய அந்த ஏழ்மை அவருக்கு புரிஞ்சுது. ஆனாலும் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போகிறோன்னா சின்ன ஒரு குடிசை வீடு தான், ஆனால் ரொம்ப அழகாக சுத்தமாக வச்சுருக்காங்க. ஒரு நெசவாளரோட வீடு. 3 நெசவு செய்யும் அந்த இயந்திரம் இருக்குது. அதில் ஒன்றே ஒன்று பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது, அது இந்த பொண்ணோடது போல இருக்குது. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா முடிச்சா அருந்து நூல் அப்படியே கோபுரம் மாதிரி கடந்தது. பாக்கி எல்லா இடமும் சுத்தமாக இருந்தது. அவர் உள்ளே வராரு. அந்த சிறுமியும் என்ன பண்ணுறான்னாக்கா, அவருக்கு குருவுக்கான என்ன மரியாதை செய்யணுமோ கால் அலும்பி விட்டு அதெல்லாம் பண்ணிவிட்டு அவரை உட்கார வச்சு இலை போட்டு பால் பழம் சாப்பாடு எல்லாம் போடுறான். போட்டுட்டு சாப்பிட்றாரு. அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு எழுந்து போகும்பொழுது அவருக்கு மனசு கேட்கல. அப்போ அந்த சிறுமியை கூப்பிட்டு கேட்குறாரு, எல்லா இடமும் சுத்தமாக இருக்கே, இந்த ஒரு இடத்துல ஏன் இப்படி கோபுரம் மாதிரி நூல் அருந்து விழுந்திருக்கு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த சிறுமி பதில் சொல்கிறான், நான் நெசவு செய்யும் பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா குருநாதா, குட்டி கண்ணன் வந்துடுவான், அந்த நூலை அறுத்து விளையாடுறான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவன் கூட ஒரே போராட்டமாக போச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவர் ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறாரு, என்னம்மா சொல்கிற, கண்ணன் வரார். அவருக்கு ஒரு சந்தேகம், இந்த பொண்ணு கூப்பிட்டு கண்ணன் வரப்போகிறாரா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. என்னம்மா கண்ணன் வரானா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் குருநாதா, நான் நெசவு செய்ய ஆரம்பிக்கும் பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் பாடல்களை தான் நான் பாடுவேன். கண்ணனை நோக்கி அப்படியே மனமுருக நான் பாட்டு பாடுவேன். அப்போ என்னென்னா அந்த கண்ணன் குடுகுடுன்னு ஓடி வந்துடுவான். என் பாட்டை கேட்ட உடனே ஒரே விளையாட்டு தான் அவன் அப்படின்னு சொல்கிறான். இவருக்கு கொஞ்சம் நம்ப முடியல. அவர் சொல்கிறார், சரிம்மா, இப்போ நீ அதே மாதிரி நெசவு செய்ய, கண்ணன் வரானா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அந்த சிறுமியும் அதுக்கு என்ன போச்சு, இதோ இப்போயே உட்காந்து நான் நெசவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறான். அப்படியே கண்ணனோட பாட்டை பாடிக்கிட்டே இருக்கா. திடீர்னு பார்த்தா அலறா, வந்துட்டா கண்ணன் வந்துட்டா, இங்கே பாருங்கன்னு அலறா. இவரும் பார்க்குறாரு. அவர் கண்ணுக்கு கண்ணன் புலப்படலை. கிருஷ்ணரை காணணுன்னா பேத இந்த பெண் ஏதோ சொல்லுது, சின்ன பெண் இல்லையா, ஏதோ சொல்லுது அப்படிங்கிற மாதிரி அவர் நம்பலை. அப்போ அந்த பெண் விடலை, ஒரே சிரிக்கிறா, ஒரே ஆட்டம் போடுறா. இவருக்கு நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. அப்போ சொல்ல, எங்கம்மா கண்ணன் இருக்கான், விளையாடுறாங்கிறியே, கண்ணனை காணுமே அப்படிங்கிறான். அப்போ அவருக்கு கண்ணன் கிட்ட கேட்குறா, கண்ணா, என் குருநாதருக்கு உன்னை தெரியலையா, என் குருநாதருக்கு உன் முகத்தை காட்டு அப்படின்னு சொல்கிறான். அப்போ கண்ணன் சொல்கிறான், உன் குருநாதருக்குலாம் காட்ட முடியாது, உன் கண்ணுக்கு மட்டும்தான் நான் தெரிவேன் அப்படிங்கிற மாதிரி கண்ணன் சொல்கிறான். கண்ணன் சொன்னதை அப்படியே அவர் குருநாதர்கிட்ட அந்த சிறுமி சொல்கிறா. அப்போ அந்த குருநாதர் கேட்குறாரு, இல்லைம்மா, ஒரே ஒரு தடவை கண்ணனை அவர் திருமுகத்தை பார்க்கணும், கொஞ்சம் காட்சி கொடுக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு திரும்பவும். அப்போ அந்த சிறுமி கண்ணன் கிட்ட சொல்கிறான், கண்ணா, என் குருநாதர் வந்திருக்காரு, கொஞ்சம் முகத்தை கொஞ்சம் திருப்பி காட்ட அவர்கிட்ட அப்படின்னு சொல்கிறான். அப்போ கண்ணன் சொல்கிறாரு, என்னோட தரிசனம்லாம் அவருக்கு கிடையாது, வேணா நீ பாடு, நான் இந்த நூலை அறுத்து போட்டு விளையாடுறேன், அந்த நூலை அறுவறதை வேணால் அவர் பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இந்த பெண் அப்படியே அவர்கிட்ட சொல்கிறாரு. அவருக்கு இருந்தாலும் ஒரு சந்தேகம், சரி பார்ப்போமே, சரி கண்ணன் அந்த நூலை தான் அறுத்து போட சொல்ல, நான் பார்க்குறேன் கண்ணால் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இது அப்படியே இந்த சிறுமி சொன்ன உடனே கண்ணன் விளையாடிக்கிட்டே அந்த நூலை அறுத்து போட, அப்படியே இந்த நூல் அருந்து விழும் பொழுது அதை பார்த்துட்டு அவர் கண்ணில் அப்படியே ஆனந்த கண்ணீர் பெருகுதுங்க. கண்ணா, நீ உண்மையிலே இருக்கியா, ஏன் கண்ணுக்கு புலப்படலை, அப்போ நான் எப்பேற்பட்ட பாவியாக இருப்பேன், ஏன் என் கண்ணுக்கு புலப்படலை அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. அந்த
சிறுமியை விட்டே கேட்க சொல்கிறார். தினமும் நான் பாடுற பாட்டை தான் நீ பாடுற, அப்போ எனக்கு வராத கண்ணன் உனக்கே வராரு, இதை கேளேன் உன் கண்ணன் கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அந்த சிறுமியும் சொல்கிறா, சரி குருநாதா நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் கிட்ட வந்து கேட்குறான். கண்ணா, நான் பாடிய அத்தனை பாட்டுமே என் குருநாதர் பாடியது தான், எனக்கு நீ இந்த பாட்டுக்கு தோன்ற, ஆனால் அவருக்கே நீ காட்சி கொடுக்கல அப்படின்னு வந்து அந்த சின்ன பெண் வந்து ரொம்ப அழகாக வந்து கண்ணன் கிட்ட கேட்குறா. அப்போ கிருஷ்ணர் வந்து சொல்கிறாரு, நீ பாடுறது வந்து பக்தியோட என்னை நோக்கி பாடுற, நான் வருவேன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ பாடுற, ஆனால் அவர் பாடுவது வந்து யாசகத்துக்காக, உணவுக்காக அவர் பாடுறாரு. அங்கே வந்து பக்தியும் கிடையாது, என் மேலே நம்பிக்கையும் கிடையாது, நான் வருவேன் அப்படிங்கிற நம்பிக்கையும் அவருக்கு இல்லை அப்படின்னு கண்ணன் வந்து சொல்கிறார். இவர் சொன்னது அப்படியே சிறுமி வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு. அவர் கண்ணில் அப்படியே தார தாரையாக கண்ணீர் வழியுது. உண்மைதான் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வெளியில் அப்படியே போகிறார். கிளம்பும் பொழுது பாட்டு பாடுறாரு கண்ணன் மேலே. ஆனால் இந்த தடவை அவர் பாடும் அந்த கண்ணனை பற்றின பாடல் பார்த்தீங்கன்னாக்கா யாசகத்துக்காக அல்ல, பக்திக்காக மட்டும் பாடிக்கிட்டே போனார் அவர். கண்ணன் நம்ம கிட்ட எதிர்பார்ப்பது உண்மையான பக்தி மட்டும்தாங்க. இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணனை மனமுருக அவனை வழிபாடு செய்வோம். கண்டிப்பாக நம்ம பக்திக்கு கண்ணன் நிச்சயமாக வருவாங்க நம்ம வீட்டுக்கு. இந்த ஆன்மீக அருளமிர்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் அன்பான கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.